வருகிறது. விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், மேலும் விவரங்கள். அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் கணினியில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில சிபிசிஐடி எஸ்பி சஜிதா தலைமையில விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை முதல் தகவல் அறிக்கை சிபிசிஐடி பதிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிந்தாதிரிப்பேட்டை காவல்துறையினர் திருட்டு வழக்கு பதிவு செய்த நிலையில டிஜிபி உத்தரவின்படி சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட நிலையில சிபிசிஐடி போலீசாரும் அதே வழக்கானது பதிவு செய்ய இருக்கிறார்கள். நாளை காலை அண்ணா சாலையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். எஸ்பி சாஜிதா தலைமையிலான போலீசார் நேரடியாக சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் புகாதாரிடம் விசாரணை மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். கோபிநாத் என்ற ஒப்பந்த ஊழியர் கணினிகள்ல ஏஎம்சி செய்யக்கூடிய அந்த நிறுவனத்துல டீம் லீடராக பணியாற்றிய கோபிநாத் என்ற நபர் கைது செய்யப்பட்டால் இவர்தான் கணினிகள் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க், ரேம் போன்றவற்றை திருடி பெங்களூர் இருக்கக்கூடிய நிறுவனத்துல அவர் விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. முரளி மனோகர் என்ற நபரும் கைது செய்யப்பட்டார். இந்த 2 பேரும் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நிலையில அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த ஹார்ட் டிஸ்கில் திருடப்பட்ட ஆவணங்கள் குறித்து ஏற்கனவே ரிகவரி செய்ததாகவும் அதில் சந்தேகப்படக்கூடிய டெண்டர் ஆவணங்கள் இல்லை என்ற தகவலையும் தெரிவிக்கின்ற நிலையில தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள். சிபிசிஐடியின் விசாரணை குழு தலைவராக எஸ்பி சாஜிதா அவர்கள் நியமிக்கப்பட்டு அந்த விசாரணையானது நாளை முதல் தொடங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.